ஹலோ, வெல்கம் பேக் டு மை அவர் சேனல் நல்லா கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோ தமிழ் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. அப்ராட்ல இருந்தும் எப்படிலாம் நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டு நான் எப்படிலாம் மணி சேவிங்ஸ் பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல முக்கியமா இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமும் இடையில சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நிறைய நியூ ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்ச விஷயங்களும் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ரொம்ப வளன்னு பேசாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஒரு 10 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். அந்த 10 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நம்ம மணி சேவிங்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சேலரி வந்தனாலே என்ன பண்ணணும்னா நம்ம அந்த பணத்தை டிவைட் பண்ணி வைக்கணும். எப்படின்னா ரெண்ட்டுக்கு, இது க்ராசரிஸ்க்கு, இது சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துமே ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வைக்கிறதுனால நமக்கு என்னன்னா பண சேவிங்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்கள் இதுதான். வந்த உடனே நீங்க என்னன்னா எடுத்துட்டு உடனே ஷாப்பிங் அப்படின்னு போகாம இது ரெண்டுக்கான பணம், இது க்ராசரிஸ்க்காக வாங்கி வைக்கிற பணம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சேவிங்ஸ்க்காக வைக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அந்த பணம் வந்ததுமே சேலரின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா அதை நீங்க ஸ்பிளிட் பண்ணி வைங்க. ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலரி டிவைட் பண்றது தான். ரெண்ட், க்ராசரிஸ், சேவிங்ஸ் இது முக்கியமா 3மே நீங்க பண்ணி ஆகணும். இது செப்பரேட் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இல்லை அப்பதான் நம்மளுக்கு அன்னெசரியான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஸ்பெண்ட் பண்றாம இருக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இதோட ஸ்மால் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கேஷா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் எங்க போனாலும் பண்றோம் அப்படின்னா டக்குன்னு ஸ்வைப் பண்ணி நம்ம பண்ணிடுவோம். ஸோ அதனால பணத்தை நீங்க ஏடிஎம்ல இருந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா நம்ம சேவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் பாயிண்ட் பிக்கஸ்ட் செலவு அப்படின்னு பார்த்துட்டாலே அது க்ராசரிஸ் தான். ஓகேவா? க்ராசரிஸ் ஸ்மார்ட்டா நம்ம வாங்கிக்கணும். எப்படின்னா லூலு, நெஸ்டோ இந்த மாதிரியான ஸ்டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆஃபர் நிறைய போட்டிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த டைம்ல பல்கா நம்ம வாங்கிக்கணும். ஆஃபர் போட்டிருக்கிற டைமிங்கை பார்த்து அந்த டைம்ல நம்ம வாங்கிக்கிறது பெட்டர். ஓகேவா? இது நான் பண்ண மிஸ்டேக்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். ஆஃபரை பார்த்த உடனே அதை உடனே வாங்குறது, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா வீக்லி லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வாங்க ஆரம்பிச்சேன். பல்கா வாங்குறது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால ஆஃபர் டைம்ல பார்த்து வாங்குறது. ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்ன்றத லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போறது பெட்டர். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால கரெக்டா அன்னெசரியான திங்ஸ் வாங்குறத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அவுட் சைட் ஃபுட் குறைக்கணும். எப்படின்னா சம்டைம்ஸ் அவுட் சைட்ல நமக்கு உடம்பு முடியலையோ இல்ல ஏதாச்சும் ஒரு காரணம் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம வாங்கிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சில நேரங்கள்ல என்னன்னா தேவையே இல்லாம வாங்குவோம் இல்லையா? அப்பனா ஹோம் குக்கிங் தான் நமக்கு பிக்கஸ்ட் சேவிங்ஸே. சொல்ல போனா வீட்டுல சமைச்சு சாப்பிட்றதுதான் நமக்கு சேவிங்ஸே. ஓகேவா? எப்பயாச்சும் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு வாங்குறோம், வீக்கெண்ட்காக ஒரு டைம் வாங்கிக்கிறோம் அப்படின்னா அது எந்த விதமான பிரச்சனையும் பாதிக்காது. ஓகேவா? ஆனா டெய்லி நம்ம ஆர்டர் பண்ணணும்னு சொன்னா மந்த்லி ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். சம்திங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம குறைச்சிக்கிறது கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் அண்ட் வாட்டர் சேவ் பண்ணுங்க. எப்படி பாத்தீங்கன்னா நமக்கு ஏசி, லைட்டு, அன்னெசரியான எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு வருதோ அதோடைய பில்லை நம்ம கம்மி பண்ணிக்கிறதுக்காக நம்ம தேவையில்லை அப்படின்னா இப்ப ஆஃப் பண்ணிட்டு போகணும். ஏன்னு சொல்றேன் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம ஃபேன் பட்டியே ஓடிட்டு இருப்போம், நம்ம பட்டி கிச்சன்ல நிற்போம், இங்க பட்டிக்க டிவி ஓடும், நம்ம பட்டிக்க வேலை பார்த்துட்டு இருப்போம், அது பட்டிக்க ஃபேன் ஓடும், அங்க பார்த்தா பாத்ரூம் லைட் எரியும், இங்க பார்த்தா ரூம் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். எதுக்குதான் எதுவே தெரியாது, தேவையே எல்லாமே நினைச்சிட்டு இருப்போம். சப்போஸ் இன்கேஸ் நம்ம வீட்டுல கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம உள்ள அந்த மாதிரி பண்ணுவோம். யாரா இருந்தாலுமே கரெக்டா அது அந்த யூஸ் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேவா?
இது நான் சொல்றது எல்லாம் அப்ராட் லைஃப்க்கு மட்டும் இல்லை, நம்ம இந்தியால இருந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் ஹேபிட். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கோல்டு வாக்குறது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சேவிங்னா பெரிய அமௌண்ட் தான் வேணும் அப்படின்னா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே அது ஒரு சேவிங்ஸ் தான். ஓகேவா? மந்த்லி கொஞ்சம் ஒரு அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணாலே இல்லாட்டி நம்ம கோல்டு சேவிங் ஸ்டார்ட் பண்ணலாலும் சரி, இது ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா தான் நமக்கு இருக்க போகுது. ஓகேவா? ஈவன் ஒரு 10 KD ஒரு 10 KD நீங்க சேவ் பண்ணா கூட இயர் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா சேவ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவோம் நம்ம, எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வரும், தேவையே இல்லாம ஆஃபர் பார்த்து வாங்குறதோ பிடிச்சிருக்குன்னு பார்த்து வாங்குறதோ வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. பட் இன்கேஸ் அதை நான் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப தேவையா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து வாங்கிக்கோங்க. கோல்டு சேவிங்ஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்லயே நீங்க பண்ணுங்க. அட்லீஸ்ட் என்னால கோல்டு சேவிங்ஸ் பண்ணவே முடியல அப்படின்னாலும் நான் லாஸ்டா சொன்ன மாதிரி ஒரு 10 KD ஆர் 5 KD ஒரு 5 KD ஆச்சும் இல்லை ஒரு 10 KD இந்த மாதிரி நீங்க வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு நீங்க ஒரு சேவிங்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு 10 KD நீங்க வாங்கி நீங்க அதை ஒரு சேவிங்ஸாக நீங்க வந்துட்டு ஒரு டப்பாலையோ இல்ல பேக்லயோ உங்களுக்கு எப்படி வச்சா நீங்க அதை எடுக்காம மாட்டீங்களோ அந்த மாதிரி வச்சு சேவிங்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ஸான ஒரு டிப்ஸ். கிட்ஸ் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரோல். ஓகேவா? டாய்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம ரீயூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துக்கணும். ரீயூஸ் அப்படின்னா நம்ம வந்து நார்மலா சொல்ல போனா கிட்ஸ் இருந்தாலே நமக்கு வந்துட்டு டபுள் எக்ஸ்பென்சிவ் தான் ஆகும் இல்லையா? ஸோ வந்துட்டு டாய்ஸ், ட்ரெஸ் இதெல்லாம் தேவையில்லாம நம்ம வாங்காம ட்ரெஸ்ஸஸ் வந்து ரீயூஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆஃபர் டைம்ல பார்த்து அந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறது பெட்டர். அப்படி பண்ணீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் பிளான் பண்றோம், வெளியில போறதுக்கான பிளான் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்சிமம் ஆஃபர் டைம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறதுங்கிறத தாண்டி ஆனால் ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த டைம் பார்த்து நீங்க வாங்கிக்கிறது வந்துட்டு நல்லது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். இது வந்து நம்ம ஏற்கனவே வந்துட்டு அந்த கிராசரிஸ் பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுல சொன்ன மாதிரி தான் இதுவும். ஆன்லைன் ஷாப்பிங்கிறது வந்துட்டு ஆஃபரை பார்த்து நம்ம உடனே வாங்காம நமக்கு உண்மையிலேயே அது தேவையா இருக்காங்கிறத பார்த்துட்டு யோசிச்சு வாங்கிக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்க வந்து பக்கெட் லிஸ்ட்ல வந்துட்டு ஆட் கார்டு கொடுத்து வச்சிடுங்க. அப்படி வச்சுட்டோம்னா நமக்கு வந்துட்டு அது உண்மையிலேயே வாங்கணும்னு தோணும். நைட்டு படுத்திருக்கும் போது நம்ம ஏதாச்சும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அப்ப அதை பார்க்கும் போது வாங்கணும்னு தோணும். அப்ப நீங்க என்ன பண்ணிடுங்க, ஒரு பக்கெட் லிஸ்ட்ல வந்து கொடுத்து வச்சிருங்க, ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு திரும்பியும் உங்களுக்கு அதை பார்க்கும் போது வேணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து தோணும், சரி இப்ப எதுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணலாம். அப்படி இருக்கா? அதோட நீங்க அதை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா பார்த்த உடனேயே நீங்க அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நம்மளால எந்த சேவிங்ஸும் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஆட் கார்டு இந்த மாதிரி கொடுத்து வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆயிடும். சரி இப்ப இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம வாங்காம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி ஃபுட்டா இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப தேவையா இருக்கு. இப்ப நாங்கன்னா எப்படி பண்ணுவோம்னா, எங்கேயாச்சும் வெளியில போயிருக்கோம், அந்த டைம்ல வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எங்களால சமைக்க முடியலங்கிற பட்சத்துல அப்ப வந்து நாங்க ஆன்லைன்ல வாங்கிப்போம். இன்கேஸ் வந்துட்டு அது டெய்லி நடக்குமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க பேபி வச்சிருக்கோம், இல்ல பேபி இல்லைனாலும் சரி, இல்ல வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி வீட்டுல, இல்ல நமக்கே உடம்பு முடியலடா அப்ப என்னடா பண்றது அப்படிங்கும் பட்சத்துல நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். சும்மா ஆஃபரை பார்த்துட்டு நம்ம வாங்குறோம்னா அது கண்டிப்பா வேஸ்ட் தான் ஆக போகுது. அதனால வந்து பிடிக்காது நம்மளுக்கு. அதனால அது மாதிரி வாங்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் 8th டிப்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னோம்னா எமர்ஜென்சி ஃபண்ட். இது எப்படி பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. எமர்ஜென்சிக்கு வந்துட்டு எப்பவுமே ஃபண்ட் வந்து கையில வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 month ஃபண்டை வந்தாச்சும் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனுமே நமக்கு இருக்காது. நமக்கு வந்து 3 month ஃபண்டுனா வர மந்த் 3 month வர பணத்தை அப்படியே எடுத்து வச்சுக்க சொல்லல. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா
அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல. இன்கேஸ் நம்மளால சொல்ல முடியாது, எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் ஃபண்டுங்கிறது வந்துட்டு எப்படி வேணாலும் உங்களுக்கு சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு ஓகே, நமக்கு இந்த ஒரு அமௌண்ட் இருக்கு, நம்ம இதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கறது நமக்கு தோணும் இல்லையா? நம்ம அந்த டைம்ல போயிட்டு நம்ம போய் யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதனால வந்து இது நான் சொல்ற விஷயம் எல்லாமே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. ஊர்ல இருந்தாலுமே இது ரொம்ப முக்கியம்தான். நீங்க எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது எடுத்து வச்சுக்கணும். இப்ப நான் சொன்ன 10 பாயிண்ட் சொல்ல வரேன்னா, 10 பாயிண்ட்டுமே எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நான் வந்து பொதுவா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும்தான் 10 பாயிண்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ கிராசரிஸ் நான் வந்து சொன்ன மேல லூலு போங்க, நெஸ்டோ போக்கன்னு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் போகாம ஹோல்சேல் கடைக்கு போறது, அந்த மாதிரி கடைகள்ல வாங்கிக்கிறது, அப்படி பார்த்து ஊர்ல இருந்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மாறும். பட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இது மாதிரி நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு சைடு இன்கம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. சைடு இன்கம்னா ஹோம் பேஸ்டு ஐட்டம்ஸா சொல்றது. எப்படின்னா வந்துட்டு மெஹந்தி, குக்கிங், இல்லைன்னா யூடியூப், டைலரிங். இது வந்துட்டு ஊர்ல இருக்கும்போது ரொம்ப இது நார்மலான விஷயம் செய்யலாம். அதுவே வெளிநாட்டுல இருக்கும்போது, முக்கியமா குவைத்துல இருக்கும்போது இந்த விஷயம் சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில விஷயம் சாத்தியம், ஒரு சில விஷயம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லலாம். குக்கிங் பத்தி ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் கேள்விப்பட்டேன். ஆனா வந்துட்டு இப்ப நமக்கு தெரியும், இங்க வந்து கவர்மெண்ட் அப்பப்ப சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு குக்கிங் பொறுத்தவரையும் நமக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா ஃபுட்டுங்கிற விஷயத்துல வந்துட்டு கண்டிப்பா லைசன்ஸ் வேணும். நீங்க அதனால வந்துட்டு ஃபுட்டு வந்து நீங்க பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைசன்ஸ் எடுத்துட்டு நீங்க அதை பண்றது நல்லது. லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி எடுத்துட்டு, அப்படி இல்லையா நான் வந்துட்டு ஃபுட்டு நான் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னா, நீங்க எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்காம பெரிய லெவல்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம நிறைய ஆர்டர்ஸ் வெளியில இருந்து, அதாவது சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அதை சுத்தி இருக்கக்கூடிய பக்கத்து வீடு, எய்த்த வீடு, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப நெருங்கியே தெரிஞ்சவங்களுக்கு நீங்க அந்த மாதிரி ஃபுட்டு செஞ்சு கொடுக்கலாம். அதை தாண்டி அவுட் சைட்ல வெளியில இருந்துனா நீங்க ஆர்டர் எடுத்து ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபைன் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன வேணாலும் ஒரு ரிஸ்க். அதனால குக்கிங்கை பொறுத்தவரையும், சமையலை பொறுத்தவரையும் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள ரொம்ப போகாதீங்க. நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நைபர்ஸ் கிட்ட மட்டும் நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி மெஹந்தியுமே இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு மெஹந்தி போட தெரியும், டிசைன் நல்லா பண்ண தெரியும், உங்களுக்கு மேக்கப் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா அதுவுமே நீங்க ட்ரை பண்ணலாம். அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம், மெஹந்தியா இருந்தாலும் சரி, மேக்கப்பா இருந்தாலும் சரி, நீங்க சலூனுக்கு போய் பண்றதா இருந்தீங்கன்னா அது வேற. ஏன்னா அதோட விசா கேட்டகரியே வேற. ஸோ நீங்க வந்து அப்படி பண்றதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா லைசன்ஸ் வேணும், அதோட விசாவே வேற. ஸோ அதனால அதுவுமே நீங்க வெளியில வந்து ஆட் கொடுத்து நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுவே பிரச்சனை தான். பட் உங்க சர்க்கிள்குள்ள, உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்ப நான் சொல்ற இந்த விஷயம் வந்து நான் பெரிய லெவல்ல தான் பிசினஸ் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் அதை சொல்லல. அப்படி நீங்க பண்றதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா லைசன்ஸ் எடுத்து மட்டும்தான் பண்ணணும். அதை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். அதே மாதிரி இல்ல எனக்கு ஏதாச்சும் இது வீட்டுல இருக்கப்பா, ஏதோ கொஞ்சம் மச்சம் எனக்கு இதுல இருந்து ஒரு அமௌண்ட் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 20ல இருந்து ஒரு 50 கேட்டிக்குள்ள எனக்கு வந்தா போதும், 40 கேட்டிக்குள்ள எனக்கு வந்தா போதும், ஏதோ நான் சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ நான் பண்றேன் அப்படிங்கிறீங்களா? அதுக்காக நீங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வெளியில இருந்து நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கும் போதுதான் அதுல இருந்து பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். அதுக்காக தான் நான் வேணான்னு சொல்றது. அதே மாதிரி டைலரிங்கும் சேம். டைலரிங்கும் உங்களுக்கு நம்ம வந்து ஊர்கள்ல நிறைய இடத்துல கொடுப்போம். ஆனா இங்க ஒரு சுடிதார் தைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பிளவுஸ் தைக்கிறதா இருக்கட்டும், நம்ம போயிட்டு ஆட்களை தேடிட்டு இருப்போம்.
நம்ம யாராவது குடுக்கும்போது கரெக்ட்டா தைப்பாங்களா தெரியலையே! இவங்கள்ட்ட எப்படி கரெக்ட்டா அளவு குடுக்குறது? அந்த மாரி நெறைய விஷயம் இருக்கும். ஆனா இதுவே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அந்த மாரி நெறைய பேர் பக்கத்துல உள்ளவங்க இருக்காங்க அப்டின்னா, அவங்க வீட்ல வந்து கூட அவங்கள்ட்ட அளவு குடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாரி உங்களுக்கு டைலரிங்ல நல்லா தெரிஞ்சுச்சு அப்டின்னு சொன்னா, அந்த மாரி தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் சொல்லி நீங்க பண்ணுங்க. பெருசா நீங்க விளம்பரம் பண்ணாம, வெளி சைடு பண்ணாம, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க பண்ணி குடுத்து அந்த மாரி ஒரு அமௌண்ட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலா ஒண்ணு சொல்றேன். இதுக்கு வந்து எந்த ஒரு லைசென்ஸும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்த மாரி ஒரு விஷயம் வந்து எனக்கு இருந்தா சொல்லுங்க. எனக்கு இந்த மாரி ரிஸ்க்னா எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு ஹை ரிஸ்க்கும் வேணாம், லோ ரிஸ்க்கும் வேணாம். நான் வந்து எனக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம நான் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு நான் சிம்பிளா சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அதுக்கு YouTube தான். YouTube கன்டென்ட். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து யூடியூப் கன்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம். ஏன்னா அந்த மாரி நீங்க பண்ணீங்கன்னா, அதுக்கு எந்த விதமான லைசென்ஸ் தேவையில்ல. ஸோ நீங்க அத தாராளமா பண்ணலாம். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டுமே நீங்க பண்ணா போதும். இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும்னு இல்ல. அது நெறைய பண்ணலாம். அத பத்தியான நெறைய எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தினா வந்து நெறைய யூடியூப்ஸ்லயே குடுத்துருக்காங்க. நீங்க அத பார்த்து கூட சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க போட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வரப்போறது கிடையாது. பட் இதுக்கு உடனே சேலரி வருமான்னு கேட்டா அது அப்படி கிடையாது. நம்மளுக்கு தொடர்ந்து இந்த விஷயத்த செய்யும்போது கண்டிப்பா அதுக்கான ஆம், பலனும் அதுக்கான ஊதியம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஓகேவா? ஸோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். நான் பணம்ங்கிறது வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா நமக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. நம்ம போய் எங்க வேலை பார்க்குறோம்? எப்படி நம்மளுக்கு பணம் கிடைக்கும்? அப்படின்னு இல்ல. சில விஷயத்த நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி விஷயத்த நீங்க சேவ் பண்ணீங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். நான் சொன்ன மாதிரி ஃபுட்ல வந்து கம்மி பண்றது, ஆன்லைன் ஷாப்பிங்கை கம்மி பண்றது, லைக் வந்துட்டு பிடிச்சிருக்குதுன்னா வாங்குறது, ஆஃபர் போட்டானா உடனே அதை தூக்குறது, அந்த மாதிரிலாம் கம்மி பண்ணிட்டாலே பாதி அமௌண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி முக்கியமா சொன்ன மாதிரி கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு குறைஞ்சது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டாச்சும் நீங்க கோல்ட்ல பண்ணுங்க. இல்லையா நான் சொன்ன மாதிரி 10 கேடியோ 5 கேடியோ அந்த மாதிரி ஒரு மாசத்துல ஒரு 10 கேடியோ 5 கேடியோ நீங்க ஒரு மாசம் சேர்த்து வச்சுட்டா கூட ஒரு எண்ட்ல ஏதோ ஒரு அமௌண்ட் நம்ம கையில இருக்கு இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்க அப்புறமா எடுத்துட்டு போயிட்டு கூட அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நீங்க கோல்டு சேவிங்ஸ்ல போடலாம். அது சேர்க்கறதுக்கு ஒரு 1 இயருக்கு 1 இயர் வரையும் நம்ம அது 1 இயர்ல போய் இவ்வளவுதான் பணத்தை போடணுமா அப்படின்னு நீங்க யோசிச்சிட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்னும் வர காலத்துல பல வருஷத்துல இன்னும் நகை வந்து ஏறிக்கிட்டே போயிடும். நம்ம அப்ப நினைப்போம், ஐயோ அப்பயாச்சும் இந்த இருந்த ஒரு காசையும் போய் போட்டிருக்கலாம் போல அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அதனால இது கொஞ்சமா தான் அமௌண்ட் இருக்குன்னா யோசிக்காதீங்க. ஓகேவா? குவைத்துல இருந்து நம்ம சேவ் பண்ண முடியாதுன்னா எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஹேபிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சேவ் பண்ணலாம். டெய்லி ஒரு சின்னதா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும். நீங்க என்ன மாதிரினா வெளிநாட்டுல இருந்தாலும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரினா சேவ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட் வீடியோ பாக்குற மத்தவங்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ தெரியல, சேவிங்ஸ்ங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய கமர்ஷியலாம் கிடையாதுங்க. நிறைய சேலரியில இருந்தா மட்டும்தான் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஹவுஸ் ஒய்ஃபாவே இருந்தாலும் எப்படின்னா நான் சேவிங்ஸ் பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் தான். அந்த ஹேபிட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நம்ம வந்து மணி வந்து சேவிங்ஸ் பண்றது ஈஸி தான். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தியான கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.